நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது நமது டிஎன்இபில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அபிஷியல் அப்டேட் 16/7/2026 அன்னைக்கு, அதாவது நேத்துதான் நண்பர்களே இந்த அப்டேட் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்துல பாத்தீங்கன்னா டிஎன்பிடிசிஎல் டான்ஜென்கோ வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான அதிகாரப்பூர்வமான மெமோ பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சோ மின்தடை ஏற்படுறதுனால உடனடியாக மின்சாரத்தை சீரமைக்கும் பணிகளுக்காகத்தான் கூடுதல் பணியாளர்களை நியமிப்பது தொடர்பாக புதிய உத்தரவு பாத்தீங்கன்னா இந்த பெடரேஷன் டாக்குமெண்ட்ல உத்தரவு வெளியிடப்பட்டிருக்காங்க. இந்த மெமோவில் என்ன கூறப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் பொருந்தும், எவ்வளவு காலத்திற்கு பணிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது, அனைத்து முழுமையானதும் இந்த ஒரே வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ரொம்ப முக்கியமான அறிவிப்புங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்துல இருந்து 16/7/2026 நேத்து பாத்தீங்கன்னா மெமோல என்ன சொல்லிருக்காங்கன்னா, 17/7/2026 முதல் 31/8/2028 வரை பாத்தீங்கன்னா 46 நாட்களுக்கு கூடுதல் பணியாளர்களை தொடர்ந்து பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 17/7/2026 முதல் 31/8/2026 வரை பாத்தீங்கன்னா 46 நாட்களுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கூடுதல் பணியாளர்களை நியமிச்சுக்கலாம் சொல்லிருக்காங்க. இந்த நடவடிக்கை கோடை காலம் மற்றும் பருவமழை காரணமாக, ஏன்னா இப்ப கோடை காலம் முடிஞ்சு பருவமழை வரப்போறதுனால சோ மின்சார வெட்டு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதுக்கு அதிகமான ஆட்கள் தேவைப்படும். அந்த பர்பஸ்க்காக பாத்தீங்கன்னா இந்த 46 நாட்களுக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கணும். அதே மாதிரி மின்கம்பி அருந்துதல், மரம் விழுதல், டிரான்ஸ்பார்மர் பழுது அடைஞ்சிச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த மாதிரி போஸ்டிங்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்ற அப்டேட் தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மெமோல பாத்தீங்கன்னா பகுதி வாரியாக பணியாளர்களே ஒதுக்கப்பட்டிருக்காங்க. சோ அதுல என்னென்ன பகுதி வாரியாக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் முக்கிய பகுதிகளில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிரிவிற்கும் 30 பணியாளர்களை பாத்தீங்கன்னா அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் பகுதிகள் மட்டும் மற்ற பிரிவுகளுக்கு 10 பணியாளர்களும், மலைப்பகுதிகளுக்கு பாத்தீங்கன்னா நீலகிரி, ஏற்காடு, கொடைக்கானல், தாளவாடி போன்ற பகுதிகளுக்கு 8 பணியாளர்களும் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள அனைத்து O&M பிரிவுகளுக்கு 6 பணியாளர் வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த விவரம் பாத்தீங்கன்னா மொத்த O&M பிரிவுகள் 2858 காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்காக சொல்லியிருக்காங்க. தினசரி பயன்படுத்தப்படும் கூடுதல் பணியாளர்கள் 18,838 பேர்ல இருந்து இப்போ 2,854 பேருக்கு பாத்தீங்கன்னா கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மெமோல பாத்தீங்கன்னா இந்த 2,854 பேருக்கு ஒரு பணியாளருக்கு தினசரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு சேலரி கொடுக்க போறாங்கன்னா 1,324 ரூபாய் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிஎஃப், பாதுகாப்பு உபகரணங்கள், கான்ட்ராக்ட் ஓவர்ஹெட், ஜிஎஸ்டி எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. முன்னதாக இருந்த அடிப்படை தொகை 965 ரூபாயில இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா 965 ரூபாய். இங்க பாருங்க, இங்க ஹெட்லைன்லயே கொடுத்திருக்காங்க. 965 ரூபாயில இருந்துட்டு 1,324 ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. 18% ஜிஎஸ்டி கான்ட்ராக்ட் அடிப்படையில ஆட் பண்ணி மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லிருக்காங்க, இதுக்கான மொத்த செலவு 46 நாட்களுக்கு பாத்தீங்கன்னா 114.73 கோடி ரூபாய்க்கு அதிகமான தொகை பாத்தீங்கன்னா இருக்க போறதா சொல்லிருக்காங்க. சோ இதுல முக்கியமான நிபந்தனைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒப்பந்தக்காரர்கள் கான்ட்ராக்ட் மூலமாக மட்டுமே பணியாளர்கள் நியமிக்கப்பட போறாங்க. இந்த 46 நாட்களுக்கும் டிஎன்பிசிடிஎலுக்கு அதிகாரிகள் நேரடியாக பணியாளர்களை நியமிக்க கூடாது. ஒப்பந்ததாரர்களுக்கு லேபர் லைசன்ஸ் கட்டாயமா வழங்கணும். அதே மாதிரி இபிஎஃப், இஎஸ்ஐ, ஜிஎஸ்டி பதிவு அவசியம் இருக்கணும். அனைத்து சம்பளங்களுக்கும் வங்கி கணக்கு டிஜிட்டல் முறையில், அதாவது ஆன்லைன் முறையில தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அனைத்து டெண்டர் விதிமுறையும் கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகாரிகளுக்கு என்னென்ன உத்தரவு வழங்கப்பட போறாங்க பார்த்தீங்கன்னா, சீஃப் இன்ஜினியர், சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர், எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர்,
அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த உத்தரவை முழுமதியாக பின்பற்ற வேண்டும் என அறிவிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பணியாளர்கள் பயன்படுத்தும் விவரங்கள் மற்றும் செலவு கணக்குகளை முறையாக பராமரித்து அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. சோ 1854 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறாங்க. சோ இது வந்துட்டு என்ன பர்பஸ்க்குன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் நம்ம வந்துட்டு கிளியரா நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன்னா இந்த எல்லா இதுமே வந்துட்டு நம்ம ஷார்ட்டா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பயன் சென்று சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். மறுபடியும் சொல்றோம், டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம india360jobs.com அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இதோடைய முழு அப்டேட் வீடியோ நீங்க அதுல பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுலயும் நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா முழு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்கோம். அதனால நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்மளுடைய வெப்சைட்ல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சைன் அப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நம்ம போற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம சேனல் போட்ட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல இருந்துட்டே நீங்க வியூ பண்ணி பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். சோ பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா பிசினஸ் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க @india360jobs.com. சப்போர்ட் ரிலேட்டட்ல வேணுமா support@india360jobs.com. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். இதுதான் நண்பர்களே நம்மளுடைய வெப்சைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம போடுற வீடியோ எல்லா அப்டேட்டுமே நம்ம வெப்சைட்லயே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் டீடைல்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா டெய்லி நம்ம போடுற வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். இதுலயே நீங்க ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போட உடனே உங்களுடைய லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல நோட் பேடா இருக்கட்டும், இல்ல நீங்க மொபைலா இருக்கட்டும், சரி எது இருந்தாலும் சரி நோட்டிபிகேஷன் உடனே கொண்டு வந்துடும். ஜஸ்ட் வந்துட்டு சைன் அப் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து 12 கேரக்டர் வந்து கொடுத்துட்டு உங்களோட போன் நம்பர் கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டெய்லி வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நம்ம போறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு நீங்க செக் பண்ணாலே முழு அப்டேட் வரும். ஸோ இங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுடைய போட்டிருக்கிற வீடியோ வந்துட்டு இதுலயே நீங்க பிளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலயே அப்ளை ஆன்லைன் வந்து கொடுத்துருக்கோம், அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம், அபிஷியல் வெப்சைட்டும் வந்து கொடுத்துருக்கோம். சரி வாங்க மில்லே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம்.